சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அரசாணை எண் 128 நாள் 21/7/2026. ஒரு தொகுதிக்கு ஆண்டுக்கு ரூபாய் 3.54 கோடி. இத்திட்டத்தினை செயல்படுத்தும் அலுவலர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையர், பிற மாவட்டங்கள், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் மாவட்ட ஆட்சியர். அனுமதிக்கப்பட்ட முக்கிய பணிகள்: குடிநீர் விநியோகம், நீர்வள பாதுகாப்பு, பொது கட்டிடங்கள், நீடித்த சமூக உள்கட்டமைப்பு, உள்ளாட்சி கழிவு மேலாண்மை வசதிகள், விளையாட்டு திடல்கள், உபகரணங்கள். பரிந்துரை மற்றும் நடைமுறைப்படுத்தும் முறை: சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பொதுமக்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மனுவாக கோரிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மனுவை சரிபார்த்து மாவட்ட ஆட்சியருக்கு, மாநகராட்சி ஆணையருக்கு பரிந்துரை செய்வார். மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் நிர்வாக அனுமதி வழங்கி இத்திட்டத்தினை செயல்படுத்துவார்கள். உங்கள் தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை இத்திட்ட விதிமுறைகளின்படி உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் மனுவாக அளித்து செயல்படுத்தலாம்.